விருதுநகரில் நான் முதல்வன் திட்டம் மூலம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவர் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். ராஜபாளையம் அடுத்த கணபதி சுந்தரநாச்சியார்புரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சந்திரபோஸ் என்பவரின் மகன் பார்த்தசாரதி அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். தனது பள்ளியில் வழங்கப்பட்ட ஜேஇஇ தேர்வுக்கான இலவச பயிற்சி மூலம் முதற்கட்ட தேர்வில் பார்த்தசாரதி தேர்ச்சி பெற்றார். இதனைத் தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட முதன்மை தேர்வுக்கான இலவச பயிற்சியில் பார்த்தசாரதி கலந்து கொண்டார். அதன் பலனாக ஜேஇஇ முதன்மை தேர்வில் 112 மதிப்பெண் எடுத்த பார்த்தசாரதிக்கு சென்னை ஐஐடியில் வான்வழி பொறியியல் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. வீட்டு சுவரை ஜேஇஇ தேர்வுக்கு எழுதி பார்க்க மகன் பயன்படுத்தியதாக கூறிய பார்த்தசாரதியின் தந்தை கடின உழைப்பிற்கு பலன் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தனியார் பயிற்சி மையத்திற்கு செல்லாமல் அரசு வழங்கிய இலவச பயிற்சி மூலமே பார்த்தசாரதி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அரசு ஆதி திராவிடர் ஸ்டூடெண்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக போகிறேன் ஐஐடிக்குள்ளே. ஐஐடி மெட்ராஸில் எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியம் வந்த ஸ்டாலின் ஐயா உருவாக்கி கொடுத்த இந்த இயக்கம் மட்டும்தான். மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 9 மணி நேரம் போராட்டம் நடைபெற்றது. கட்டணம் செலுத்துவதில் தற்காலிகமாக விலக்கு அளித்ததால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் திண்டுக்கல் சாலையில் கப்பலூரில் 2011ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது. நகராட்சி பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என்ற விதியை மீறி 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைக்கப்பட்டுள்ளதால் இதனை அகற்ற வேண்டுமென இப்பகுதி மக்கள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் வாகனங்கள் 50 விழுக்காடு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த உத்தரவு ஜூலை 10ஆம் தேதி அதாவது நேற்று முதல் அமலுக்கு வரும் என நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருந்தது. அப்பகுதி மக்களின் கடும் எதிர்ப்புக்கு இடையே இது அமல்படுத்தப்பட்டதால் அதிருப்தியடைந்த திருமங்கலம், கப்பலூர், உச்சப்பட்டி, கூத்தியார்குண்டு, தோப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வாகன ஓட்டிகள் நேற்று காலை 9 மணி முதல் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமாரும் போராட்டத்தில் பங்கேற்றார். கோட்டாட்சியர் சாந்தி, தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரி கீர்த்தி பரத்வாஜ் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மாலை வரை போராட்டம் நீடித்ததால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து திருமங்கலம் டிஎஸ்பி அருள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. வரும் திங்கட்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் சமாதான கூட்டத்தில் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்பதை ஏற்று 9 மணி நேர போராட்டத்தை கைவிட்டனர். 12 வருஷமா நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டம். கலெக்டரும் சரி, நம்ம இருக்கிற எஸ்பியும் சரி, அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. வர்ற திங்கட்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. அது வரைக்கும் உள்ளூர் வாகனங்கள் எப்பயும் சட்டம் இல்லாம கட்டணம் இல்லாம எப்படி போச்சோ அதே நிலை தொடரும் அப்படிங்கறத அவங்க ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தினார். தற்போது முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை 3 மாதத்திலே தீர்வு காண்பேன் என்று வாக்குறுதியை இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்தார்கள். இப்போது 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை அதற்கு தீர்வு காணவில்லை. 9 மணி நேர போராட்டத்தால் கப்பலூர் சுங்கச்சாவடியில் காலை முதல் மாலை வரை வாகனங்கள் கட்டணமின்றி சென்று வந்தன.